பிஹைண்ட் மீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு ஹீரோ ஜோக்கர் ஆவார். ஆமாங்க, அதாவது சட்டசபை தேர்தலாக இருக்கும் சரி, பார்லிமெண்ட் தேர்தலாக இருந்தாலும் சரி. இந்த வாட்டி இந்த நடிகர் ஒருத்தர் புது கட்சி ஆரம்பிப்பார், புது கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் குதிப்பார். இந்த வாட்டி நான் ஆட்சியை பிடிக்கிறேன் அப்படின்னு வருவார். கடைசியில் ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டார், ஜோக்கர் ஆகிடுவார். எல்லாம் அவரை பிடிச்சி கலாய்க்க ஆரம்பித்தார். இது உலக சிறந்த நடிகராக இருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்லேருந்து ஆரம்பிச்சு அவர் முதல் மக்களை சந்தித்து நான் நாட்டுக்கு நல்லா செய்ய போகிறேன், எம்ஜிஆர் மாதிரி நானும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லா செய்ய போகிறேன் எலெக்ஷனில் நின்னார். தோற்று போயிட்டார். அதாவது எம்எல்ஏக்கள் தோற்று போயிட்டாருன்னா பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் டி ராஜேந்தர், பாக்கியராஜ், அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக், நவரச நாயகன் கார்த்திக். அவர் நடிப்புனாலும் சரி, அவருடைய பாடனாலும் சரி, பெண்கள் அப்படி ரசித்தாங்க. அப்படி ஒரு கிரேஸ் இருந்தது பெண்கள் மத்தியில். ஆனால் அவர் நின்று தோற்று போயிட்டார். சரத்குமார், அவர் வாங்கின ஓட்டு அவ்வளோ கம்மியான ஓட்டு வாங்கினார். இந்த மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் வராங்க. இந்த ஹீரோக்கள் எல்லாம் ஹீரோக்கள் ஆகும். இந்த வாட்டி நம்ம இளைய தளபதி அந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தல் போதும் ஒரு ஹீரோ ஆகணும். இந்த ஹீரோக்களுக்கெல்லாம் ஏன் எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், சிஎம் ஆகி நாட்டையே ஆளணும் அப்படின்னு ஆசை எப்படி வந்ததுன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகும். ஆனால் நம்ம நடிகர்களில் முதல் எம்எல்ஏ ஆனது யாருன்னா லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன் தான். அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆகி அப்புறம் எதிர்கட்சி லெவலில் இருந்துக்கிட்டு அவர் போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் தனி கட்சி ஆரம்பித்து அவர் இந்த நாட்டுக்கு சிஎம் ஆனார். அதே மாதிரி அவரை பின்தொடர்ந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா. இவங்க 2 பேரும் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அபரிதமான செல்வாக்கு பெற்றதை பார்த்துட்டு எல்லா நடிகர்களுக்கும் ஆசை நம்மளும் எம்எல்ஏ ஆகும், நம்மளும் ஆட்சியை பிடிப்போம், அதுக்கப்புறம் முதலமைச்சராகி இந்த நாட்டையே ஆளுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா பெரும்பாலும் அவங்க மனசுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் கூட்டமாக நம்மளை பார்க்க வராங்களே, அதனால ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் தளபதி விஜய் அவர்கள் மக்கள் செல்வாக்கு இருக்கு நமக்கு, நம்ம ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு அவர் களத்துல இறங்கினார். பாவம் போற இடம்லாம் மக்கள் கூட்டம், ரசிகர்கள் ஆர்ப்பாட்டம், ஒரே விசில் சத்தம். இந்த விசில் சத்தத்தை கேட்டுதான் அவர் விசில் சின்னமா கேட்டிருக்கிறார். இந்த விசில் அவரை கோட்டையில் உட்கார வச்சு விசில் அடிக்க வைக்குமா, இல்லை இவரை வீட்டில் குக்கர் விசில் அடிக்கிறதுக்கு ஏதா குக்கர் விசில் அடிக்குது ஆப் பண்ணுங்க சோறு வந்துச்சுன்ற அளவுக்கு கொண்டு வருமானது உங்கள் கையில் தான். நானும் எதிர்பார்க்குறேன் வருவாரான்னு. அதாவது எம்ஜிஆர் மக்களுடைய பல்ஸை பார்க்கறதுக்காக நம் நாடுன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் நடித்தார். மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்களா, அதாவது திமுக விட்டு வளர்க்க போகிற காலகட்டத்தில் இருக்க ஒரு சாங் கூட இருக்கும், வந்த ஐயா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம் ஐயா. அதாவது மக்கள் நம்மளை ஏற்றுக்கிறாங்களா. இந்த பாட்டு இதெல்லாம் வரும்போது வாத்தலைவா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கை தூக்கி வரவேற்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் நிற்கலை, அவர் கட்சியை சேர்ந்தவர் ஒருத்தர் நிற்க வச்சார், மாயத்தேவர்னு ஒருத்தர் திண்டுக்கல்ல, அவரு வெற்றி பெற்றார். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சு அவரு ஆட்சி கட்டல உட்கார்ந்தார். ஆனா இவங்க பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா சீவன்கள் அப்படின்றாங்க. நீ என்ன பண்ணணும், மக்களுக்கான போராட்டங்கள் என்ன, மக்களுக்கான ஒரு பிரச்சனை என்ன, தலையெடுத்து உள்ள வரணும், மக்கள் சேவை செய்யுங்க, நல்ல பணம் வருது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்குறாரு, 150 கோடி வாங்குறாரு, வருஷத்துக்கு 3 படம் பண்ணா கூட அவருக்கு 500 கோடி ரூபாய் வரும். அதெல்லாம் விட்டுட்டு அவர் இப்போ மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்காருன்றான். சில பேர் உச்சத்தை விட்டுட்டு மிச்சத்துக்கு வந்திருக்காரு அப்படின்றான். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறான், அவன் சொல்றது ரொம்ப ஆச்சரியப்பா இருக்கு. அதாவது எங்க தலைவர் அவர் மக்களுக்காக வாழக்கூடியவர் அப்படின்றான். இன்னும் சில பேர் நக்கல் அடிக்கிறான். வருமான வரியை கட்டலை, வீட்டுக்கு ரைடு வந்தது, கார் வாங்கினாரு, டாக்ஸ் கட்டலை, இவரே ஒழுங்கா இல்லை, இவர் எங்க மக்களை பாத வைக்க போறாருன்னு கேட்கறவனும் விமர்சனங்கள் இப்படி மாறி வந்துகிட்டு இருக்கு. இந்த வாட்டி எலெக்ஷன்ல பெரிய பேச்சும் பொருளா இன்னைக்கு தளபதி விஜய் அவர் நிற்கிறாங்க. இளைய தளபதி விஜய் அவர் நிற்கிறாரு. அவரு ஏண்டாய் ஒரு அரசியலுக்கு வந்தாருன்னு மக்கள் நீங்க கேட்க போறீங்களா, வந்தா நல்லதுதான் நினைச்சு ஓட்டு போட போறீங்களா அப்படின்றதான் இந்த கேள்வி. அதாவது அந்த விசில் இருக்கு இல்லைங்களா, அவரை கோட்டையில உட்கார வச்சு அந்த விசில் அடிச்சு வரவேற்க போறாங்களா, இல்லையா
சோறு வெந்துச்சு, அந்த குக்கரை ஆஃப் பண்ணுங்க, விசில் எத்தனை வாட்டி அடிக்குது அப்படின்னு மறுபடியும் வீட்டில் உட்கார வச்சு சோறு ஆக்க விட போறீங்களான்னு தெரியும். அதாவது இளைய தளபதி விஜய் ஜெயிச்சு கோட்டைக்கு போய் சிஎம் ஆனார்னா ஓகே, ஒருவேளை சிஎம் ஆகலைன்னா மறுபடியும் சினிமாஸ் வருவாரா? ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, இவர் நடித்தது போதும் அப்படின்ட்டு. அதாவது அதுக்காக கூட சில பேர் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சிடுவாங்க நினைக்க சார். பார்த்துங்க, சினிமாவை காப்பாற்ற போறீங்களா, நாட்டை காப்பாற்ற போறீங்களான்னு உங்கள் கையில் தான் இருக்குது. விசிலு சந்தோஷ விசிலா இல்லை வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க வெட்டியா போய் அந்த குக்கர் விசில் கத்திக்கிட்டே இருக்கு பாருங்க, ஆஃப் பண்ணுன்னு சொல்ல போறாங்களா தெரியல. அதாவது இந்த விசில் சத்தம் இருக்கு பாருங்க, அவரை ஜெயிச்சு கோட்டைக்கு அனுப்புனா சரி, இல்லைன்னு வச்சுங்க, அதாவது அவர் எம்எல்ஏக்கு ஜெயிச்சிடுவார். அவரை நம்பி இருக்கிறாங்களே சில பேர், அதாவது அவருடைய படை தளபதிகள், போர் படை தளபதிகள். அதாவது இந்த கரூரில் ஆக்சிடென்ட் ஆகி 41 பேர் செத்துட்டாங்கன்னு ஒன்று ஓடி ஒழிஞ்சானுங்க பாரு, அந்த மாதிரி ஓடிச்சுக்கு ஏடானே அப்படியே வார்த்தட்டிக்கு நின்னதான் ஓடிட்டு ஒழிஞ்சான். இவங்க நிலைமையை கொஞ்சம் மிச்சு பாருங்க, வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க பாருங்க, ஏவாகூடமா பேசுதுங்க, தோத்து போயிட்டா. அம்மா இளைய தளபதியை என்னைக்குமே சினிமா கை விடாதுங்க. அவர் மறுபடியும் ஏன்னா உச்சாரா அவர் பயங்கர தெளிவானவர், அவர் பையனை டைரக்டர் ஆக்கிட்டார். ஏன் என்னை வச்சு எவனுமே படம் எடுக்கலாம், நீ டைரக்ட் பண்ணுறா அப்படின்ட்டாரு. ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் பையன், ரெண்டு டைரக்டர் கேட்காங்க, கதை சொல்ல அவங்க அம்மா இருக்கு, புரியுதுங்களா? அவங்க குடும்ப படம் எடுத்து ஏதோ பொழப்பு போட்டுருவார். ஆனால் இவனுங்க குடும்பத்தை என்ன போய் தெரியல, இந்த கட்சிக்கிட்டு இருக்கிறானுங்களை கூட வீச்சில் வச்சுக்கிட்டு அவனுங்க நிலைமையாக தான் இன்னும் சரியா இருக்கு. அதுக்கு எதாவது பண்ணணும், பார்ப்போம். ஜெயிச்சா சரி, தோத்தாலும் சரி, அவர் என்னைக்கு இருந்தாலும் நம்மளுடைய இளைய தளபதி தான்.